நாளை மறுநாள் நான் வடக்க போர் முனைக்கு கிளம்புறேன். யுத்தத்தில் நாம் அடையக்கூடியது வெற்றி இல்லை வீரமரணம் தானே. ஒருவருக்காக பழி வாங்குறதுக்கு இன்னொருவர் இருக்க வேணும் இல்லையா? மாமல்லபுரத்து மகத்தான சிற்பங்கள் எல்லாம் என்றைக்கும் நம்முடைய அவமானத்துக்கே சின்னங்களா விளங்கும்னு நான் திரும்பி வர வரைக்கும் இல்லை, நான் திரும்பி வர மாட்டேன்னு நிச்சயமா திரியற வரைக்கும். சக்கரவர்த்திக்கு பின்னால கால்நடையா வந்த ராஜபரிவாரங்களும் இதுக்குள்ள கால்வாயுடைய கரைக்கு வந்துருச்சு. மகாராஜாதிராஜ திரிபுவன சக்கரவர்த்தி குணபர மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்க அப்படிங்கிற கோஷம் மந்திரி மண்டலத்தார் வீற்றிருந்த படகிலிருந்து கம்பீரமா எழுந்துச்சு. மகாராஜாதிராஜ சத்ருமல்ல விசித்திர சித்த மத்த விலாச சித்திரக்கார புலி குணபர மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்கங்கிற கோஷம் கரையிலிருந்து எழுந்துச்சு. குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்கங்கிற கோஷம் ரெண்டு பக்கங்களிலிருந்தும் எழுந்து வானலாவுச்சு. சங்கங்களும் எக்காலங்களும் காது செவிடிப்படும்படி முழங்குச்சு. முரசங்களும் பேரிகைகளும் 8 திசையும் அதிரும்படி ஆர்த்துச்சு. மகேந்திர பல்லவரை தொடர்ந்து வந்த வீரர்கள் முன்னால வந்த படகுல ஏறி அமர்ந்தாங்க. சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளை ஏவலாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ராஜஹம்சத்தில் ஏறி வெண்குற்ற குடை கீழே தங்க சிங்காசனத்தில் அமர்ந்தாங்க. படகுகள் 3 துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டுச்சு. வாத்திய முழக்கங்கள் நின்னதும் சக்கரவர்த்தி தம்முடைய குமாரரை பார்த்து, நரசிம்மா, நான் உன்கிட்ட வாக்குறுதி கேட்பதே உனக்கு விந்தையாதான் இருக்கும். அதுக்கு நீ உடனே மறுமொழி கூறாததும் நியாயம்தான். விஷயம் என்னதுன்னு தெரிஞ்சுக்காம எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. ராஜ்யம் ஆளற பொறுப்பு உடையவங்க இதில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்காக நான் தயங்கலப்பா. நீங்கள் என்கிட்ட வாக்குறுதி கேட்க வேணுமா அப்படின்னு தான் யோசனை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் கட்டளையிடுவது தானே முறை. தங்களோட விருப்பத்துக்கு மாறா எப்போவாச்சும் நான் நடந்ததுண்டா அப்படின்னு நரசிம்மவர்மர் கேட்டார். இந்த வார்த்தைகளை நரசிம்மவர்மர் இருதயபூர்வமாக சொன்னதுனால அவருடைய நா தழுதழுத்துச்சு. மகேந்திரரும் உணர்ச்சி மிகுதியினால கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறமா சொன்னார், பல்லவசிம்மா, நான் எவ்வளவு கசப்பான கட்டளை இட்டாலும் நீ நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் காரியத்தோட முக்கியத்தை கருதி உன்கிட்ட வாக்குறுதி பெற வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் நான் உனக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியாகணும். நாளை மறுநாள் நான் வடக்க போர் முனைக்கு கிளம்புறேன். எப்போ திரும்பி வருவேன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே, அப்பா என்ன சொல்கிறீங்க? போர் முனைக்கு நீங்கள் கிளம்புறீங்களா? அதுவும் என்ன இங்கே விட்டுட்டா அப்படின்னு மாமல்லர் ஆத்திரத்தோட கேட்டார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் நரசிம்மா. அதுக்கப்புறமா நீ என்ன கேட்க வேணுமோ அது எல்லாத்தையும் கேளு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னதும் நரசிம்மர் மௌனமாக இருந்தார். அதுக்கப்புறமா மகேந்திரர் சொன்னார், இந்த புராதனமான பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம்னு நடந்து வெகு காலம் ஆகிடுச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த ராஜ்யத்தோட பொறுப்பை ஏற்றுட்டேன். அதுக்கப்புறமா இதுவரைக்கும் யுத்தம் என்பதே நடக்கலை. என்னோட தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜாவோட காலத்திலோ பெரிய யுத்தம் நடந்தது கிடையாது. அவர் ஆட்சியுடைய ஆரம்பத்தில் சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் புல்லுருவியை போல கிளம்பி இருந்த களப்பாள வம்சத்தை நிர்மூலம் செஞ்சு உறையூர் சிம்மாசனத்தில் சோழ வம்சத்தை நிலைநாட்டினார். அதுக்கப்புறமா பல்லவ சைனியங்களுக்கு வேலையே இருக்கலை. இப்போதான் முதலாக என்னோட காலத்தில் யுத்தம் வந்திருக்குது. இதை என்னோட இஷ்டப்படி நடத்துறதுக்கு மந்திரி மண்டலத்தாருடைய அனுமதியை கோரப்போகிறேன். அதுக்கு நீயும் அனுமதி கொடுக்கணும். இந்த யுத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ எது நேர்ந்தாலும் ஏன் தலையோட போகட்டும், உனக்கு அதில் பங்கு வேண்டியதில்லைன்னு சொன்னார். இத்தனை நேரமாக பொறுமையாக இருந்த நரசிம்மர் இப்போ குறுக்கிட்டு, அப்பா, தோல்விங்கிற வார்த்தையை ஏன் சொல்லறீங்க? யுத்தத்தில் நாம் அடையக்கூடியது வெற்றி இல்லை வீரமரணம் தானே. அதில் எனக்கு பங்கு இல்லாமல் எப்படி போகும் அப்படின்னு கேட்டார். மகேந்திரர் அதுக்கு, வீர பல்லவ குலத்துக்கு உகந்த வார்த்தையை சொன்ன நரசிம்மா, வெற்றி அல்லது வீரமரணம் தான் நம்மோட குல தர்மம். ஆனால் வீரமரணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தாற் போல தேடி அடைய வேண்டியதில்லை. ஒருவர் செஞ்ச தவறுகளை திருத்த இன்னொருத்தர் உயிர் வாழ வேண்டும் இல்லையா? ஒருவருக்காக பழி வாங்குறதுக்கு இன்னொருவர் இருக்க வேணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்பா, போர் முனையிலிருந்து ஏதோ ரொம்பவும் கெடுதலான செய்தி வந்திருக்குது. அதனால தான் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நரசிம்மர் சொன்னார். ஆமாம் குழந்தை, கெடுதலான செய்தி தான் வந்திருக்குது. கங்கப்பாடி படை புலிகேசிக்கு பணிஞ்சிருச்சு. நரசிம்மா, வாதாபிசயனியோ வடபெண்ணையை நோக்கி விரைந்து முன்னேறி வந்துட்டு இருக்குது அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். இவ்வளவு தானே அப்பா? தொடை நடுங்கியான துர்விநீதன் கிட்ட அது நாம் எதிர்பார்க்கக்கூடியது தான். அதனால என்ன? வடபெண்ணை கரையில் நம்முடைய வடக்கு மண்டலத்து சைனியம் அணிவகுத்து நிற்கிறது இல்லையா?
வேங்கியிலிருந்து என்னுடைய மாமன் பெரும் படையோடு கிளம்பி வருகிறார் இல்லையா அப்படின்னு நரசிம்மர் கேட்டார். நரசிம்மா, வேங்கி சைனியம் நம்மோட உதவிக்கு வராது. ஏன்னா புலிகேசியுடைய சகோதரனான விஷ்ணுவர்தனன் இன்னொரு பெரும் படையோடு வேங்கியை நோக்கி போயிட்டு இருக்கானா அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். ஆஹா, வாதாபி சைனியம் அவ்வளவு பெருசா? நாம மட்டும் ஏன் அப்படின்னு மாமல்லர் ஆரம்பித்து இடையில நிறுத்தினப்ப அவரோட குரல்ல ஏமாற்றம் துணிச்சுது. அது என்னோட தவறுதான் நரசிம்மா. என்னோட வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. போர்க்கலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை எல்லாம் ஆடலிலோ பாடலிலோ சிற்பத்திலோ சித்திரத்திலோ கழிச்சுட்டேன் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். அப்பா, அதனால் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயனர் சொன்னாரே, உலகத்தில் எத்தனையோ சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, மறைஞ்சாங்க. அவங்களோட பெயர்களை கூட உலகம் மறந்து போயிடுச்சு. ஆனால் தங்களோட பெயரை என்றென்றைக்கு உலகம் மறக்க முடியாதுன்னு அப்படின்னு நரசிம்மர் சொன்னார். இருந்தாலும் இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்காம போனால் மாமல்லபுரத்து மகத்தான சிற்பங்கள் எல்லாம் என்றைக்கும் நம்முடைய அவமானத்துக்கே சின்னங்களாக விளங்கும்னு மகேந்திரர் சொன்னார். ஒரு நாளும் இல்லை. யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு உயிரையும் வச்சுட்டு இருந்தா தானே தாங்கள் சொல்லறபடியெல்லாம் ஏற்படும். போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடி ஒளிஞ்சிக்கிறவங்களைத்தானே இந்த உலகம் பழிச்சு நிந்திக்கும். வீர மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறப்ப அவமானத்துக்கும் பழிக்கும் நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு மாமல்லர் ஆத்திரத்தோடு சொன்னார். சரியாத்தான் சொன்னேன். முடிவில் போர்க்களத்தில் வீர மரணம் இருக்கவே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் நம்முடைய பகைவர்களை வேரோடு அழித்து வெற்றியடையவே பார்க்க வேணும் இல்லையா? அது ஒன்றும் அப்படி அசாத்தியமான காரியமும் இல்லை. அவகாசம் மட்டும்தான் வேணும். நரசிம்மா, வாதாபி மன்னன் யுத்த தந்திரத்தை நன்கு அறிந்தவனா இருக்கா. ஆனாலும் முடிவில் அவனை முறியடித்து நாம் வெற்றி மாலை சூடுவோங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்கு உன்னோட பூரண உதவி எனக்கு வேணும். நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அதுபடி நடக்கணும்னு மகேந்திரர் சொன்னார். நரசிம்மர் மிக்க உணர்ச்சியோடு உருக்கத்தோடு தழிதளத்து குரல்ல, அப்பா, என்கிட்ட நீங்கள் உதவி கோரணுமா? நீங்கள் என்னோட அன்புக்குரிய அருமை தந்தை மட்டுமில்லை, என்னோட உடல் பொருள் ஆவிக்கு உரிமையுடைய அரசர். எனக்கு எப்பேற்பட்ட கட்டளையையும் இடுறதுக்கான அதிகாரமுள்ள பல்லவ சாம்ராஜ்யத்தோட பிரதம சேனாதிபதி. எவ்வளவு கசப்பான கட்டளை வேண்டுமானாலும் இடுங்க, நிறைவேற்ற காத்திருக்க அப்படின்னு சொன்னார். மகேந்திரர் சற்று மௌனமாக இருந்தார். அப்போ கீழ் திசையில் கொஞ்ச தூரத்தில் கடற்கரை துறைமுகத்தோட காட்சி தென்பட்டுச்சு. கப்பல்கள் மேலே கம்பீரமாக பறந்த ரிஷப கொடிகள் வானத்தை மறைச்சுது. கொஞ்சம் தென்புறத்தில் நெடுந்தூரம் பரவி நின்ற மாமல்லபுரத்து குன்றுகள் காட்சி கொடுத்தது. கொஞ்ச நேரம் அந்த காட்சியில் கவனம் செலுத்திட்டு இருந்த மகேந்திரர் சட்டுன்னு நரசிம்மர் பக்கமாக திரும்பி, மாமல்லா, நாளை மறுநாள் நான் போர்க்களத்துக்கு கிளம்புறேன்னு சொன்னேன் இல்லையா? போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்து இந்த மாமல்லபுரத்தில் நாம் ஆரம்பித்த சிற்ப வேலை பூர்த்தியாவதை காண்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னார். நரசிம்மர் மௌனமாக இருந்தார். மகேந்திரர் மேலும் சொன்னார், அப்படி ஒருவேளை நான் திரும்பி வரலைன்னா இந்த சிற்பப்பணியை நீ தான் தொடர்ந்து நடத்தி பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னார். இந்த வாக்குறுதியைத்தானே என்கிட்ட கோருனீங்க அப்படின்னு மாமல்லர் வெடுக்குன்னு கேட்டப்ப அவரோட குரலில் ஆத்திரமும் வெறுப்பும் துணிச்சுது. இல்லை, அதை கேட்கல. ஒருவேளை நான் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரலைன்னா எனக்காக நீ பழிக்கு பழி வாங்கணும். புலிகேசியோட படையெடுப்புனால பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் பழியையும் துடைக்கணும் அப்படின்னு சொன்னார். அது என்னோட கடமையாச்சே. கடமையை நிறைவேற்ற வாக்குறுதி வேணுமான்னு நரசிம்மர் கேட்டார். குமாரா, அப்படி பழிக்கு பழி வாங்கிறதுக்காக நீ உன்னோட உயிரை பத்திரமா காப்பாற்றிக்கணும்னு சக்கரவர்த்தி சொன்னார். நரசிம்மர் மௌனமாக இருந்தார். அப்படின்னா இன்னும் ஏதோ வரப்போகுதுன்னு அவர் கவலையோடு எதிர்பார்த்ததா தோன்றுச்சு. குழந்தையே, போன 500 ஆண்டு காலமாக வாழையடி வாழையா வந்திருக்கிற இந்த பல்லவ குலம் இனியும் நீடிக்கிறது உன் ஒருவனையே பொறுத்திருக்கு. உன்கிட்ட நான் கேட்குற வாக்குறுதி இதுதான். நான் திரும்பி வர வரைக்கும், இல்லை நான் திரும்பி வர மாட்டேன்னு நிச்சயமாக திரியிற வரைக்கும் நீ காஞ்சி கோட்டையிலேயே இருக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டு கோட்டைக்கு வெளியே வரக்கூடாது. இதோ என் கையை தொட்டு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி மகேந்திரர் தம்மோட வலது கரத்தை நீட்டினார். நரசிம்மர் அவரோட நீட்டிய கையை தொட்டு, அப்படியே ஆகட்டும் அப்பா, நீங்கள் திரும்பி வர வரைக்கும் காஞ்சி கோட்டையிலேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். திடீர்னு தூரத்தில் சமுத்திரம் ஹோன்னு ஆங்காரத்தோடு இறையிற பேரொளி கேட்டுச்சு. மாமல்லரோட உள்ளத்திலும் கடல் அலைகளை போல எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சுது. இத்தோடு 24வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. 25வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.